வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ காமனாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இஷ்யூஸ், ஸ்கேம்ஸ் என்னெல்லாம் இருக்குது நம்மளை சுற்றி, அதுவும் முக்கியமாக இப்போ டீல் போயிட்டு இருக்கிறனால இப்போ தான் அதை பற்றி இப்போ வேறு அந்த டம்மக்கு டம்ம விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப முடியலைங்க. டுமுக்கு டும்டுமா, சரி ஓகே, எந்த டும்மாக இருந்தாலும் சரி நம்மளை டுபுக்கு டும்டுமா ஆக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது அந்த வீடியோ. டுபுக்கு டும்டும் ஆக்கிறதுக்கு தான் 2 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டு 2 பேரும் சொல்லலை, ஃப்ளிப்கார்ட் நம்மளும் அப்படி தான் வச்சுக்க, அப்படி தான் நினைப்பாங்க, என்ன வந்துட்டாங்கடா 2 பேரும் அப்படின்னு. சரி ஓகே, இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு வரும்போது நான் பொதுவாக வந்து ஒரு கருத்து கணிப்பு மாதிரி எடுத்தேங்க. என்னன்னா, சரி நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி யார்கிட்டலாம் இங்கன்னு இல்லை வடக்கு நண்பர்கள் கிட்ட கேட்டாலும் கூட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படின்னு வரும்போது ப்ராடக்ட் கம்மியாக இருந்தாலும் அமேசான் தான் ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மெயின் ரீசன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேயும் கூட இப்போ என்ன ஆகுதுன்னா ப்ராடக்ட்டில் கம்ப்ளைண்ட் சொல்லும்போது அமேசானும் 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசியில் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டே தான் வந்துட்டாங்க. அவங்களும் நீங்கள் ப்ராடக்ட் எந்த பிராண்டில் வாங்கினீங்களோ அந்த பிராண்டே கேட்டுக்கோங்கன்ற மாதிரி தான் அமேசான்லேயும் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் வருதுங்க அப்படின்னு மக்கள் சொல்கிற அளவுக்கு மோசமாக ஃப்ளிப்கார்ட் இருக்குது. ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட் கிட்ட தான் எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது, அமேசான் கிட்ட அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இல்லாத நத்திங்க சொல்கிறாரு. நத்திங் ஃபோன் அப்படின்னு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் குத்தைக்கு எடுத்து வச்சிருக்கான். அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம அமேசான் கிட்ட இருக்கிறது எப்பயுமே ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் பிக்சல் 8, S23, நத்திங், போக்கோ, இவ்வளோ நேரம் நம்ம ஆஃபரில் பார்த்து எல்லாமே அங்கே தான் இருக்கும். எல்லாம் ஃப்ளிப்கார்ட். இப்போ அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஐஃபோனே எடுத்துக்கோங்களேன், அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு அமேசானில் வந்து ஏதோ அந்த பழைய கழிச்சு போட்ட ஐஃபோன் 13 இதெல்லாம் வச்சுட்டு உருட்டிட்டு அதை வச்சு சுற்றிட்டு இருப்போம் ஒரு பக்கமாக. சரி ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டாபிக் என்னடா? ஃபர்ஸ்ட் டாபிக் லோயஸ்ட் ப்ரைஸ் டோக்கன். டோக்கன் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகும்போது சொல்லுவாங்க டோக்கன் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேங்க. பேங்க்குக்கு போகும்போது கேட்டாங்க டோக்கன் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேங்க. ஆனால் பொருள் வாங்க போகும்போதும் கேட்டாங்க பாருங்க டோக்கன் வாங்கிட்டீங்களா? ஏய் என்னடா சொல்ல வர, இவ்வளோ நேரம் நான் லைனில் நிற்கிறதுக்காக இங்கெல்லாம் டோக்கன் வாங்குறேன். ஓகே, அந்த லோ ப்ரைஸ் டோக்கன்லாம் கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப ரீஃபண்டே ஆகாது. அதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சரி, நான் என்ன மகாராஷ்டிராக்கா வந்திருக்கிறேன், நான் மும்பைக்கு ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்க வந்தேன், டோக்கன் வாங்க சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. அங்கே போயிட்டாங்களா? ஆமாம், அங்கே பார்த்தியா இல்லையா, கதவை திறந்து விட்டனுமே. iPhone series is launched in India today. இல்லை, இன்னைக்கு விற்கிறது நாளைக்கு விற்காதா? ஐஃபோனில் கேட்குறேன் நான், ஃப்ளிப்கார்ட் கேட்கல. இன்றைக்கே போய் எல்லாம் லைன் கட்டி நிற்கிறாங்க. இல்லைடா, யார் ஃபஸ்ட்டு வாங்கினா? நான் தான் ஃபஸ்ட்டு. இனி ஆஃபர்ஸ் இருக்கா அதுக்கு? நான் தான் ஃபஸ்ட்டு. வீடியோவில் வருவேன்ல, நான் தான் ஃபஸ்ட்டு. நியூஸ் சேனல்லாம் வந்து பார்ப்பாங்களாடா, நாளைக்கு வந்து வாங்கினா நியூஸ் சேனல் ஏன் இங்கே வரான்? Last year we have purchased 15 and this year this 16 series. இன்னைக்கு வந்து நியூஸ் சேனல் பார்ப்பாங்க. நான் வந்து தீவிரமான ஆப்பிள் பக்தாங்க. எங்கள் வீட்டில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம், நான் படுக்கிற பெட்டு ஆப்பிள் ஷேப்பில் தான் இருக்கும், நான் உட்கார கக்கூஸ் ஆப்பிள் ஷேப்பில் தான் இருக்கும், எங்கே போனீங்கன்னாலும் எல்லாமே பாதி கடிச்சு ஆப்பிள் ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. சரி ஓகே, இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி கொடூரமான ஃபேன்ஸ் வந்து அப்போ ஆப்பிளுக்கு மட்டும் தான் இருக்கானு கேட்டிங்கன்னா அங்கே தான் இல்லை, எல்லாருக்கும் இருக்காங்க. சாம்சங்லேயும் பயங்கரமான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. என்ன சாம்சங்கில் இந்த மாதிரி முட்டி மோதிக்கிட்டு போவாங்களா? அங்கே தான் ட்விஸ்ட்டு. அவன் இந்த மாதிரி தனியாக ஒரு ஸ்டோரை வச்சுக்கிட்டு என் கடையில் வந்து வாங்கலாம் வந்து அவன் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. மோஸ்ட்டாக எப்படி இருக்குன்னா, Samsung.com அதான் அவனோட இந்தியாவுக்குன்னு இருக்கிற ஸ்டோர். சாம்சங் ஸ்டோருக்குள்ளே போய்டும், ப்ரீ புக்கிங் போய்டும், டேரெக்டாக ப்ளூ டாட்டோ இல்லாட்டி யாரும் அவன் ப்ரிஃபர்டு பார்ட்னராக வச்சிருக்கானோ அவங்க மூலமாக ஃபெடெக்ஸ் யாருனாலும் அவங்க டேரெக்டாக போய் கொரியர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கடை முன்னாடி முந்திட்டு நிற்கிறதுலாம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அல்ட்ரா வந்துச்சு இல்லை, அப்போ கூட நான் வந்து ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் இருக்கு சாம்சங் ஸ்மார்ட் கேஃப், அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் வந்து ப்ரீ புக் பண்ணாங்க, நாங்கள் டெலிவரி பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது எப்படி தெரியுமா, இது ஒரு கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்ரா. இது வந்து யாரை பாராட்டணும்னா ஆப்பிள் தான் நான் பாராட்டணும். ஏன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க செல்ஃபாக அவங்களே ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்க ப்ராடக்ட்டை வாங்குற எல்லாருமே அவங்கள ப்ரொமோட் பண்ண வச்சாங்க பார்த்தியா. அவங்களே வந்து இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ அவங்க ஃபோன் லான்ச் ஆகிடுச்சா, யாராவது ஒருத்தர் போய் குழியில் விழுந்தாலும் இந்த ஐஃபோன் வச்சிருந்தனால இந்த SOSனால சேட்டலைட்டில் கம்யூனிகேட் பண்ணி தான் நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு இன்னும் ஒரு 6 மாதம் ஊருக்குள்ளேங்க. என்ன தமிழுக்கு என்னன்ற எழுத்து மாதிரி இருக்கே, அது குழியில் விழுந்தா இதெல்லாம் டிவிட்டில் நீங்களே வேணா பாருங்கள். இன்னும் 3 மாதம் 6 மாதத்தில் இந்த நியூஸ் வந்து ரிப்பீட்டடாக ஒரு 2-3 நியூஸாக வரும். ஐஃபோன் வாங்குறது தப்பான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. அப்படி இருந்தால் நம்ம வந்து ஐஃபோன் டீல் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படிலாம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கோளாறாக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது தான் காண்டாகுது. இப்போது நான் வந்து சோனி எனக்கு ரொம்ப பிடிக்குன்றனால XZ1 நான் தான் ஃபஸ்ட்டு அடையாரில் வாங்கினேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது, யாரும் போய் கடைவாசலில் காத்து கிடக்கல. இப்படி ஏன்னா யாருமே வாங்கலை, இவர் மட்டும் தான், அதனால் இவர் தான் ஃபஸ்ட்டு வாங்கினார். சரி விடு, அது என்னமோ உண்மை தான். நான் போய் வாங்கும்போது ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க, ஏன்னா சோனியா இன்றைக்கும் மதிச்சு ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காண்டா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதில் ஃபேக்ட் என்னென்னா, எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ அந்த இடத்துல இந்த கிரேஸ் வந்து பில்ட் ஆகலையான்னு கேட்டால், அப்போது ஜப்பான்லேயும் தான் சோனி இருக்குது, காலகாலமாக சோனி செம்ம ஃபேமஸ் தான். ஆனால் இந்த ஆப்பிள் ப்ராடக்ட் மேலே மட்டும் இந்த மாதிரியான ஒரு மோகத்தை ஃபுல் மீடியாலையும் பரப்பி விட்டனால எல்லா கண்ட்ரிலையும் அது கல்ச்சர் மாதிரி போய் பரவுது. கரெக்ட்.
இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டால் தான் கெத்து அப்படின்ற மாதிரியான ஒரு மாயை கிரியேட் ஆச்சுன்னா எல்லாருமே ஜீன்ஸ் பேண்ட் அண்ட் டிஷர்ட் குள்ளார போக ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. எங்கே பார்த்தாலும் நீங்கள் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங்கே பார்ப்பீங்க. இதை கேட்டால் அதுதான் வந்து இன்னைக்கு ட்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டுக்குள்ளார ஆப்பிள் லான்ச்சை கொண்டு போய் புகுத்திட்டாங்க. அதனால தான் இப்போ என்ன ஆயிடுதுன்னா ஆப்பிளோட ப்ராடக்ட் லான்ச் ஆகும்போது இந்த இமேஜ் இருக்குது. ஆனால் இது ஐஃபோனுக்கு மட்டும் தான் இருக்கும், நீங்கள் மேக்புக்குலாம் அப்படி பார்க்க முடியாது. மொத்தம் இதில் ப்ராப்ளம் என்னன்னா மக்களை தான் நாங்கள் திரும்பியும் ப்ராப்ளம் சொல்கிறோமே தவிர ப்ராடக்ட் நாங்கள் ப்ராப்ளம் சொல்லல. இதுவே நான் ஆப்பிளில் ஒரு எம்ப்ளாயின்னு வைங்களேன், நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், மார்க்கெட்டிங் சைடில் நான் இருக்கேன்னு வைங்களேன், எப்படி ஜி அப்படின்னு நான் டிம்புக்கு கேட்பேன். அவர் என்ன சொல்லுவார்னா, கிரேசியா எப்படி அப்படிலாம் பண்ணுறீங்க, ஒரு பேனர் இல்லை ஒன்றுமே இல்லை, லான்ச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று போட்டோம், அதுவும் ப்ரீ ரெக்கார்டு, அதில் ஏஏ கிடையாது. ஆனால் ஈவெண்ட் ஃபுல்லாக நம்ம ஏஐ பற்றி பேசிட்டோம். ஆனால் ஒரு ஃபோன்லேயே அது இருக்க போகிறதில்ல, அதை பற்றி எவனுமே யோசிக்கல. எல்லாரும் வந்து கூடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வேற லெவலுங்க நம்ம டீமு. எல்லாருக்கும் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹைக் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டே இருப்பார். ஆனால் சரியான டேலண்ட் ப்ரோ. எல்லா நியூஸ் சேனல்லையும் இன்க்ளூடிங் யூடியூப், இன்க்ளூடிங் எங்கள் சேனல்லையுமே சொல்கிறேன், நாங்களுமே ஐஃபோனுக்கு வீடியோ போட்டோம். ஆமாம் என்ன இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம். இதில் வேதனை என்னன்னா, அதுக்கு தான் வந்து நான் நிறைய இடத்துல போய் இதை பற்றி சொல்லவும் செஞ்சேன். என்னன்னா இல்லாத ஒரு ஃபீச்சருக்காக இப்போ அந்த ஃபோனை போய் எல்லாரும் வாங்குறாங்கன்றது ஒரு பக்கம். அப்போது என்ன ஆகுதுன்னா, ஃபியூச்சரில் அதை டெலிவர் பண்ணுவோம் போது இந்த அளவுக்கு நம்புறாங்க. ஃபியூச்சரில் டெலிவர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இதே வந்து ஆஃபீஸில் ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு பையன் வந்து ப்ராஜெக்ட்டில் ஃபியூச்சரில் நான் டெலிவர் பண்ணிவிடுவேன்னு சொன்னால் யாராவது ஒத்துக்கிறாங்களா? அங்கெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இதில் ஹைலைட் என்னன்னா, மாதம் 20,000 சம்பளம் வாங்குற அந்த பையனை போட்டு உழுக்குன்னு உலுக்கி எடுத்துட்டு அதே பையன் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறோன்னா அவர் போய் ஐஃபோன் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்ததுமே ஜி அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? என்ன ஜி 1.25 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினீங்களா? ஆமாம். உங்களுக்கு எல்லா ஃபீச்சருமே இதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்தில் வருமா? என்னடா சொல்கிறேன் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படியே வந்துடும்ல, சரி ஓகே அப்படின்னுவாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, இவங்க போய் காசு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ மேனேஜருக்கு கீழே ஒர்க் பண்ணுற அந்த சபார்டினேட்டுக்கு காசு இவங்க கொடுக்க போதில்லை, கம்பெனி தான் கொடுக்க போகுது. இந்த பையன் ஏன் சொன்னால் எதுக்கு சொன்னாலும் யாரும் கேட்கறதுக்கு டைம் கிடையாது. இதுவே ஆப்பிள் இதில் இன்னொரு கூத்து இருக்குது. இப்போ வரப்போகிறது யூஎஸ் லாங்குவேஜுக்கான சப்போர்ட் தான் வரப்போகுது. அப்போ நம்ம எப்படி பேச வேண்டியதாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. நமக்கு அந்த ஸ்லாங் வராதுன்னு வைங்களேன். அப்போது இந்தியன் ஆக்சென்ட்டுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் அது வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் 1 இயரில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இல்லையா? அது கிடையாது, யூஎஸ்க்கு தான் வருது. இப்போ இது வேறையா? நம்ம ஜென்ரலாக பேசுகிற இங்கிலீஷ் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நினைச்சேன். அது வந்து உனக்கு ஜெமினி பை தான் அதெல்லாம் நல்லா பண்ணுவான். சாட் ஜிபிடி எந்த அளவுக்கு பண்ணணும்னு எனக்கு தெரியல. இவ்வளோ காம்படிஷனு. சரி, அடுத்து மனசுக்கு நிம்மதியாக இருக்க. இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிடாம இருக்கேன். எனக்கு அடி வாங்கி கொடுக்கறதுக்கு இவன் போதும். அடுத்து சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம டீல்ஸ்குள்ளே வரோம். இப்போ சிஓடியில் வாங்கும்போது அதே பிரச்சனை இருக்குது. இப்போ சிஓடியில் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஒன்று இருக்குது. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூட அதில் வந்துடும். ஆனால் கிரெடிட் கார்டு அப்புறம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா தான் உங்களுக்கு 5,000 மைனஸ் ஆகும், 2,000 மைனஸ் ஆகும், 7,000 மைனஸ் ஆகும்மா. அப்போ நீங்கள் சிஓடியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 7,000 மைனஸ் ஆகாது, அந்த டீல் ப்ரைஸே உங்களுக்கு வராது. இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஃப்ளிப்கார்ட் கிட்ட நீ அவ்வளோ நல்லவனாக இருந்தால், உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா நீ என்ன பண்ணணும், பேமெண்ட் வந்து டெலிவரி பண்ணுற டைமில் கிரெடிட் கார்டில் நான் பே பண்ணுற ஆப்ஷன் கூட பே ஆன் டெலிவரின்னு போட்டுக்கிறேன். நான் சிஓடின்னு இருக்குல்ல, அதுக்கு பதில் நான் கிரெடிட் கார்டு டெலிவரியே என் டோர் ஸ்டெப்பில் வந்து பே பண்ணும்போது நான் அப்போ வந்து கார்டை ஸ்வைப் பண்ணுறேன், எனக்கு மைனஸ் ஆகி அந்த அமௌண்ட்டு போடு. பிஸ்னஸே புரியலைங்க. ஃப்ளிப்கார்ட்டோட தந்திரம் என்ன? 30K நீங்கள் ஸ்வைப் பண்ணிடுறீங்க, அதை கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ண முடியும். 1 மந்த்து கிட்ட உங்கள் 30K வந்து உங்ககிட்ட இருக்காது, அவன்கிட்ட இருக்கும். ஃபோனு நம்மகிட்ட இருக்காது, ஃபோனு அவங்ககிட்ட இருக்கும். பிரில்லியன்ட்ரா. அதுவும் இந்த டெலிவரி வந்து எப்படி ஆகிடும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டெலிவரின்னு போட்டான் இல்லாட்டி அவுட் ஃபார் டெலிவரின்னு போட்டானா வாசலில் யார் பில் அடித்தாலுமே எதுவும் இந்த பொருள் வர மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே ரெக்க கட்டி பறந்து வெளில போயிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா டெலிவரி பர்சன் ட்ரை டு ரீச் யூ, அதனால் நாங்கள் நாளைக்கு பண்ணுறோம், இன்றைக்கி நாங்கள் டெலிவரி ட்ரை பண்ண முடியல, ஏன்னா உங்கள் டோர் க்ளோஸ்டாக இருந்ததுலாம் போட ஆரம்பிப்பான். அப்படி போட்டதுக்கப்புறம் தான் செம்ம குத்தாக இருக்கும். அந்த பர்சன் கிட்டே டெலிவரி பர்சன் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னே வைங்களேன், ஜே உங்கள் அட்ரஸில் பொருளே இங்கே வரலையே, வந்தால் தானே நான் கொண்டாந்து தர முடியும் அப்படின்னு அவர் சொல்லும் போது தான் தெரியும். அப்போ இங்கே என்ன டெய்லி லாஜிஸ்டிக்ஸில் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னா அதை அவன் ஜாலியாக போட்டு அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுவான் தெரியுமா, கடைசி வரைக்கும் உங்களுக்கு டெலிவர் பண்ண நான் முயற்சி பண்ணோம், எதுவுமே பண்ண ரமணா காமெடி தான். எவ்வளோ முயற்சி பண்ணோம் காப்பாற்றணும்னு, ஆனால் முடியல. அந்த மாதிரி தான் எவ்வளோ முயற்சி பண்ணோம் டெலிவர் பண்ணணும், இல்லாத பொருளை டெலிவர் பண்ண முயற்சி பண்ணால் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அதை கேன்சல் பண்ணி விட்ற மாதிரி ஆகும். இல்லாட்டி நாங்கள் திரும்ப ட்ரை பண்ணுவோம், எப்போ ஒரு வாரத்தில் உங்களுக்கு இந்த பொருளை கொண்டு கொடுக்க ட்ரை பண்ணுவோம்னு நினச்சி இப்படியே 1 மந்த் ஓடிடும். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் நம்ம காமு பயில்வான் நிறைய இடத்துல சொல்லி வச்சிருப்பாரு, எந்த மாதிரிலாம் நமக்கு நாமம் போடப்படுவோம் அப்படின்னு சொல்லி. அதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் போட்டிருப்பாங்க ரிஸ்க்கு மாடரேட்டு அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த நீங்கள் இப்போ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னாலே அது ரிஸ்க் தான். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். அந்த மாதிரி அதனால கொஞ்சம் ரிஸ்க் தான் அது. நீங்கள் உங்கள் மனசை ஸ்டடி பண்ணிக்கிட்டு எனக்கு ஓகே நான் 30K வந்து நான் போட்டுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை 1 மந்த்து அப்படின்ற மாதிரி இருக்கவங்க தாராளமாக போகலாம். அதுக்குன்னு எல்லாருக்குமே வரலன்னா சொல்லணும். நானே டீலில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஷாமி 12 Pro டீலில் தான் வாங்கினேன், அமேசானில் வாங்கினேன். அடுத்த பிரச்சனை என்னென்னா, அடுத்தது வந்து பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இப்போ நமக்கு டெலிவரி பண்ண வராங்கல்ல, சம்டைம்ஸ் அவங்க டிலேவாக வராங்க அப்படின்னும் போது ஒரு கஷ்டம் முச்சம் போட்டு திட்டி அசிங்கப்படுத்தி, அது எப்படி நார்மலாக திட்டுறாங்களா? அதுவும் கிடையாது. ஒரு சில பேர்லாம் நீங்கள் நேரில் பேசுனீங்கன்னா அவங்க எவ்வளோ வெயில் அடிக்குது நமக்கே தெரியும், என்ன வெயில் அடிக்குது, எவ்வளோ வெயில் தூக்கிக்கிட்டு அவங்க அதில் தான் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. வெளியில் போய் வாங்க முடியாமல் தான் நம்மளே அதில் வாங்குறோம்.
அவங்கள என்ன நினச்சிடுறாங்க, அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்கு தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, நமக்கு ஒர்க் பண்ணுறது. ஆமாம். ஆனால் இவங்க என்ன நினச்சிடுறாங்க, நமக்கு தான் ஒர்க் பண்ணுறான், நான் காசு கொடுத்து வாங்குறேன், அவன் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு திட்டுறாங்க. ஆக்சுவலாக நியாயம் என்னன்னா, நீங்கள் அப்படி எதிர்பார்க்கறது நான் தப்பு சொல்ல வரல, ஆனால் நீங்கள் அந்த பொசிஷன்ல இருந்து ஒரு தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா திட்டுங்க. இப்போ அவங்க தப்பா சில சமயம் டெலிவர் பண்ணலாம். எப்படின்னா அதையும் வந்து யாரை திரும்ப சட்டை பிடிக்கணும், ஃப்ளிப்கார்ட்டையும் அமேசானையும் தான் பிடிக்கணும். ஏன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்போ நத்திங் ஃபோன் ஒன்னப்பே நம்ம பார்த்துருப்போம். அவருக்கு அந்த பாக்ஸ் எப்படி பிரிக்கிறதுனே தெரியல. ஏன்னா கம்ப்ளீட்டாக பாக்ஸ் புதுசாக இருக்குது. சைடில் இருக்க சீலை மட்டும் இப்படி கட் பண்ணோன்னா மேலே இருக்கிறது மட்டும் ஓப்பன் ஆகும் ஃபோன் ஒன்னில். அதுக்கப்புறம் இப்படி சாச்சிங்கன்னா உள்ளேருந்து வரும். அவருக்கு என்னன்னே தெரியல. அப்படியே தலையில் வச்சு இப்படி ஓப்பன் பண்ண என்ன ஆகும், பொட்டுன்னு கீழே வந்து உடஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? இந்த ஓப்பன் பாக்ஸுங்கிறதே ஒரு பெரிய பித்தலாட்டங்க. சரியா? நீ கரெக்டான ப்ராடக்ட்டை விற்க வக்கில்லைன்னா கடையை சத்திட்டு கிளம்பு. நீ விற்கிற பொருள் வந்து நத்திங் ஃபோன் ஒன்று தான் டப்பா இருக்கும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் செட் வச்சு கொடுப்பேன்னா அப்புறம் என்ன கதை இது? உனக்கு விற்க தகுதி இல்லைன்னு அர்த்தம். அப்போ விற்காத. நீ வந்து அப்புறம் என்ன எடுத்து இது கடைசியில் வந்து டெலிவர் பண்ணுறவங்க தலையில் வந்து விடியுது. பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இப்போ டிவிலாம் நம்ம வாங்கினோம்னா டப்புன்னு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட முடியும். ஆமாம். அதுக்கு வந்து அந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ஆள் வருவாங்க, ஆர்எல்சியில் அந்த இன்ஸ்டாலேஷன் ஆள் வருவாங்க, ரெட்மிலேருந்தே வருவாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணா நாங்கள் தெரியும்ல. வாரண்டி கிடையாது. ஆனால் அவங்க வர்றதுக்கு சத்தியமாக சொல்கிறேன் 4-5 நாள் ஆகும். இல்லை ஹைலைட் என்ன தெரியுமா, ஒருத்தருக்கு அப்படி நடந்தது. 7 days ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தது. அப்போ இப்போ அந்த இளவும் கிடையாது. 7 days ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும்போது 8வது நாள் ஒருத்தர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. டிஸ்பிளே மட்டும் தான் உடஞ்சிருந்தது, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. ரிட்டர்ன் பாலிசி கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி கிடையாது. இப்போ நான் சாம்சங்லேருந்து ஃபோன் வாங்குறேன் ஃப்ளிப்கார்ட் வழியா அப்படின்னா நான் மறுபடியும் சாம்சங்கை தான் நான் போய் அப்ரோச் பண்ணணும். அதுக்கு சாம்சங்லேருந்து ஒரு ஆள் வந்து எனக்கு அன்பாக்ஸ் பண்ணி கொடுத்து இந்தாங்க சார் உங்கள் ஃபோனை இன்ஸ்டால். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், சாம்சங் தான் ஸ்டோர் வச்சிருக்கானே அங்கே போயிடுங்க. இப்போ ஷாமியில் ஸ்டோரில் வந்து பெட்டர் ஆஃபர் கிடைக்குதுன்னா ஷாமி ஸ்டோருக்கு போயிடுங்க. இப்போ 2 இடத்துலையுமே ஒரே ப்ரைஸ்னா ஷாமி ஸ்டோருக்கே போயிடுங்க. நான் வந்து உங்கள் கஸ்டமர் அப்படின்னும் போது நீங்கள் என்ன நல்ல விதமாக அப்ரோச் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக வழி எடுத்து கொண்டு போகணும். அதை பண்ணாமல் விட்டுட்டு நான் போய் மற்றவங்கிட்ட நின்றுட்டு இருக்கணும். நான் நின்றுட்டு இருக்கேன் லைனுக்கு, லைன் இஷ்யூ சார், மதர் போர்டு இஷ்யூ சார், நான் ஏன் நிற்கணும்? கரெக்ட் தான். நான் காசு கொடுத்தது நீ, காசு உனக்கு அவங்க வேலை பார்க்கணும். சாம்சங்ல வந்து இந்த கேர் பிளஸ் போடும்போது ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். சாம்சங் கேர்ல சொன்னாங்க, கேர் பிளஸ் இருக்கிறவங்கலாம் வந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஆல்ரெடி ஃபோன் வாங்கினதுக்கே ஒரு கும்பிடு போடணும். உங்களுக்கு அதை தாண்டி வர நீங்க ஒரு 16,000 பே பண்ணிருக்கீங்க கேர் பிளஸுக்கு. இதே தான் ஆப்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 35,000 பே பண்ணுவாங்க ப்ரோ சீரிஸ் வாங்கும்போது எக்ஸ்ட்ராவா கேர் பிளஸ்க்கு. ஸோ அப்போ நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது சாம்சங்ல எப்படியானா கேர் பிளஸ் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி கால் பண்ணா போதும், அவங்க வந்து வீட்டுல இருந்து ஃபோன் வாங்கிட்டு போய் ரெடி பண்ணிட்டு திரும்ப திறந்து கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி முன்ன நோக்கியால இருந்தது. இப்போ லாவா நோக்கியா 9ல கூட லாவா டோர் ஸ்டெப். தட்ஸ் இட். ஸோ அடுத்து அதான் கிரெடிட் கார்டு யூசர்ஸ். அது உசாரா இருக்காங்க. கிரெடிட் கார்டு பற்றி ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு. அதே சமயம் கிரெடிட் கார்டு இருக்கலே தெளிவாக யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் யாராவது உங்கள் கேங்கில் இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப்போட பண்ணுங்க. ஆஃப்லைன் மார்க்கெட்டில் ஒருத்தர் போட்டிருந்தாருல 20,000 ரூபா எனக்கு ஃபோனு, ஆனால் 22,000 ரூபா தீச்சிருந்தாங்க அப்படின்றாரு. அது 22,000 ரூபா ஏன்னு பார்த்தா ஆஃப்லைன் மார்க்கெட்லேயே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தான் அதை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடும்போது தான் நமக்கு புரியுது. 22,000 வேறு எதுவும் இல்லை, கையில் ஒரு 3 குடீஸ் கொடுத்து விட்டாங்களே ஃப்ரீயா, அதுக்கும் பில்லு போட்டிருக்காங்க. கிஃப்ட்டுன்ற பேரில். அப்போ கிஃப்ட்டு நான் தான் காசு கொடுத்தேன்டா. ஆமாடா, நீயே உனக்கு கிஃப்ட் பண்ணிக்கிட்ட. இது நல்லா சரியா? ஓகே. ஸோ அது ஒன்றா. அப்போ மொத்தம் இதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ரிவ்யூ சொல்லுங்களா? அது இது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான ஏரியாடா. ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் நானும் சொல்லியிருப்பேன், நான் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து என்னோட ஒப்பீனியன் முன்வைக்கிறேன்னு வைங்களா, அது கரெக்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன்னா, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா நான் கேமிங் பற்றி அதிகமாக பேசுகிறதோட கேமரா பற்றி தான் அதிகமாக பேசுவேன். நான் அதை அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுறேன். இதுவே இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், பிஜிஎம்ஐயாக இருக்கட்டும், சிஓடியாக இருக்கட்டும், அதிகமாக விளையாடுவார். அவர் வந்து நிஜமாவே ரேங்கிங் ஆஸ்பெக்டில் இந்தியாவிலே பெஸ்ட் ரேங்கிங்கில் கூட இருக்கலாம். ஸோ அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, ஸ்க்ரீனில் ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு குவிக்காக இருக்குது, சாம்பிளிங் ரேட் எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எஃபிஎஸ் எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா, கேமிங்காக ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் அந்த நண்பரை பார்த்தா தான் டேட்டா கிடைக்கும். இதுவே கேமராக்காக வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த நண்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டேட்டா கிடைக்கும். ஸோ அப்போது எல்லாராலையுமே எல்லா டேட்டாவையுமே கொடுத்துட முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா, அப்படி தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், S24 Ultra வாங்க போகிறேன் அப்படின்னா S24 Ultra அது வந்தது February 2024. ஆமாம். அப்போ தான் வீடியோ போட்டிருப்பாங்க. ஆமாம். அப்போ இனிஷியலாக எந்த ஃபோன் வந்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஆமாம். ஏன்னா சேல் ஆகிறதுக்காக அப்போ வர அப்டேட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஃபோன் த்ராட்டில் ஆகாது, ஹீட் ஆகாது, சார்ஜிங் போட்டால் கன் மாதிரி நிற்கும், எல்லாம் இருக்கும். ஆமாம். அதை பார்க்குறேங்க, ஸ்பெக் வைஸ் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட்ஸில் மோஸ்ட் ரீசன்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் யூசர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, என்ன ப்ரோ இது நல்லாவே இல்லை ப்ரோ, இதில் வந்து பேட்டரி நிற்கல ப்ரோ, சார்ஜ் ஸ்லோவாக ஏறுது ப்ரோ. கடந்த 6 மாசத்துல கதையே தலைகீழாக்கிட்டாங்க. அதனால கமெண்ட்ஸில் செக் பண்ணுங்க. அதில் யூசர்ஸ் வந்து அவங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் திட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. 10,000 செலவு பண்ணாலும் 10,000ங்கிறது பெரிய அமௌண்ட்டு. ஆமாம். அதனால் பார்த்து தெளிவாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதை தான் சொல்ல வந்தேன், வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் இல்லை. பத்தாததுக்கு இந்த எருமானுங்க லைன் இஷ்யூ, மதர் போர்டு இஷ்யூ அவனும் வேறு சாகடிக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், யாருமே எக்ஸ்ட்ரா லைனு எக்ஸ்ட்ரா போர்டெலாம் கொடுக்குறது இல்லை. ஆமாம், அவங்க யாருமே எக்ஸ்ட்ரா லைன் கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரா லைன் தான் கொடுத்துட்டு இருக்கோம். எங்கே போனாலுமே ஒரே ஒரு லைன் தான்.
எங்க ஒரு கம்ப்ளைண்ட் லைன்ரா அப்படி சொல்றீங்களா? அந்த இது சொல்றேன். சிஎம்ஓ ஃபோனில் ஒரு பக்கம் ஃபுல் சரி விடு, அது ரொம்ப கொடூரமா இருந்தது. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரத்த கண்ணீர். லைன் ஷோ இருக்கு, மதர் போர்டு ஷோ இருக்கு. நீங்க எந்த ஃபோன் வாங்கினாலும் அதில் இருக்க தான் செய்யும். டீல் இஷ்யூ இருக்கு, ஸ்டாக் இஷ்யூ இருக்கு. நைட்டு 12 மணிக்கு தான் வரும், கேன்சல் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இதாண்டி வேற ஏதாவது சொல்ல விரும்பப்பட்டியா? வேற என்ன சொல்றது, டீலில் நல்லபடியாக நல்ல ஃபோன் வாங்க. உங்களுக்கு நல்ல ஃபோன் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான். அது உங்களுக்கு தேவைன்னா வாங்குங்க. இல்லாட்டி வந்து நாங்கள் இப்போ பேசுகிற மாதிரி நீங்கள் ஒன்று பேசி எனக்கு அனுப்புவீங்க. எதுக்கு வாங்கினே தெரில ப்ரோ, ஆனால் வாங்கிட்டேன். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன். சரி புரியுது. ஆமாம், தெளிவாக யோசிச்சு வாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலேயும் மோரோவர் ரெண்டுத்துலேயும் ஒரே ப்ரைஸ் தான் இருக்குது. ஒரு சிலதில் ஒரு 500 1000 கம்மியாக இருக்குது. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆமாம், செல்லரை மறக்காமல் பார்த்துக்கோங்க. சரியா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்புறம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். ஸோ என்னடா இது ஆப்பிள் மேலே வன்மமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் ஆக்சுவலாக iPhone 12 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 12 Pro. ஓகே, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். ஸோ வரணி சார், பாய்.